செங்கோட்டையன் அந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறாரு. அவர் அங்கே அந்த பேரறிஞர் அண்ணாவுடைய இதெல்லாம் சொல்லி அவர் வந்து அதை அது பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் நல்ல விஷயம். குப்பை கிடங்கு வந்து அகற்றணுன்றது இதே போல நீண்ட நாள் கோரிக்கை அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படும். அந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து சயின்டிஃபிக்காக அதாவது பயோமைனிங் பண்ணிட்டு பண்ணணும்னு சொன்னாங்க. போன டிஷா மீட்டிங்கில் இது நான் பேசுனாங்க. அதை நான் கமிஷனர்கிட்டயே நான் கேட்டிருந்தேன். நான் இதுக்கு என்ன இது ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நாளாக இதுக்கு காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. அந்த குடியிருப்பு பகுதியில் நிறைய வந்துருச்சுனால அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் சுகாதார அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அது எவ்வளோ விரைவில் முடிக்க முடியும்னு சொன்னால் அவர் அது ஒரு டேட் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நம்ம போன டிஷா மீட்டிங் வந்த ப்ரெஸ் அதை சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கு அது ஞாபகம் இல்லை எனக்கு ஆக்சுவலி. பட் அதுக்கு இம்மீடியட்டாக அவர் கமிஷனர் சொல்லியிருந்தார். இனியும் காலதாமதம் இல்லாமல் அதை நம்ம ப்ரொசீட் பண்ணோம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னார் அவர். திருச்சி தெப்பகுளம் பகுதியில் வந்து கடைகள் அகற்றதுனால பல்வேறு கடைக்கடை வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. இந்த தீக்குளிப்புல ஈடுபட்டாங்க. அது குறித்து மாற்று இடம் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை என்ன? மாற்று இடங்கள் கொடுத்துருக்கணும் மனு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது முடிவெடுக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியர் இருந்தாது. ஏன்னா அவங்க கருணையின் அடிப்படையில் சாதாரண ஒரு ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்தவங்க தான். மனிதாபிமான அடிப்படையில் அந்த இடத்த அவங்க இது கையகப்படுத்தியிருக்கிறாங்க. மாற்று இடம் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு தான். மாவட்ட ஆட்சியை வந்து அதுக்கு விரைவாக அவங்க செயல்படுத்தணும். அதாவது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அரசியலில் இது வந்து ஒரு எதிரொலிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அந்த என்டிஏ கூட்டணிக்கும் அவங்களுக்கும் சவாலாக இருக்கும். அண்ணா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி. அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்திலேருந்து அவர் தாவேக்காவுக்கு போயிருக்கிறாரு. அது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி செயல்படுறாரு, அந்த தாவேக்காங்கிற அந்த புதிய இயக்கம் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர் செயல்பட வைக்கிறாங்கிறத பொறுத்து தான். ஒருத்தர் நல்லா செயல்படுற ஒரு இயக்கத்துக்கு போய் சேரலாம். ஆனால் அந்த இயக்கத்தில் அதுக்கு உண்டான அந்த இடத்த கொடுக்கணும். அவங்களுக்கு செயல்படுறதுக்கு உண்டான இடத்த கொடுத்து அந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது அது போக போக தான் தெரியும் நமக்கு. அந்த தாவேக்காவுடைய தலைமை எப்படி இதை அவரை பயன்படுத்திக்கிறாங்கிறது. ஒரு நல்ல சிறப்பாக செயல்படுறவர் அங்கே இன்னொரு இயக்கத்துக்கு போனோன்னா அந்த இயக்கத்தில் அவர் எப்படி பயன்படுத்துறது பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அது அந்த இயக்கத்துடையதான். நீங்கள் அந்த இயக்க தலைமைகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அந்த இயக்கத்தில் சேர்ந்தாலுமே கூட முன்னாள் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா படத்தை நான் பாக்கெட்டில் வச்சுருக்கிறது வந்து ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை வந்து கட்சியில் இணைஞ்சோடனே வந்து அண்ணாவுடைய சமாதிக்கு அழைச்சிட்டு போய் உறுதிமொழி ஏற்க வச்சிருக்காரு. நீங்கள் அதாவது பேரறிஞர் அண்ணா பொறுத்த வரைக்கும் அரசியல் இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுக்காண்டி தமிழ் மக்களுக்காண்டி உழைச்சவர். இன்னைக்கு பெரியார் தந்தை பெரியார் சரி, அறிஞர் அண்ணா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு கிடையாது. பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும். அது விஷயமா நீங்கள் வந்து அவர் வந்து இப்போ அந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறார். நீங்கள் அண்ணன் செங்கோட்டை அந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறாரு. அவர் அங்கே அந்த பேரறிஞர் அண்ணாவுடைய இதெல்லாம் சொல்லி அவர் வந்து அது பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். நல்ல விஷயமா பார்க்குறேன் நான். அது ஏன் நம்ம இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு போனால் அண்ணா இதை சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு இருக்கும்போது எல்லாரும் அண்ணாவுக்கு சொல்லி தான் ஆகணும். அது அண்ணா சொல்லாமல் தமிழ்நாடு கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.